ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் எப்போது வரும்னு ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இந்த சாயப்பா வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கேன். இனி எப்போதும் நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல, உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. ஆமியன் செல்லமே, இனி எந்த வகையிலும் எந்த விதத்திலும் உன்னுடைய இந்த முயற்சியும் வீணாக போகாத அளவுக்கு எல்லாவற்றையும் என் துணையோட உன் கைகளில் வெற்றியாக மாற்றி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. சில உறவுகளை நல்லவங்க உண்மையானவங்க நம்பி நேசித்ததுக்கு அவங்க நல்ல பரிசு கொடுத்து விட்டார்கள் அல்லவா? அவங்க பரிசாக கொடுத்த வலியையும் வேதனையையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டு கண்ணீரோடு இருக்காத. சில மனிதர்களுக்காக நீ என்னதான் ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் உழைச்சாலும் நல்லா நடந்துக்கிட்டாலும் கூட அதை கொஞ்சமும் நினச்சி பார்க்காத நன்றி கெட்ட மனிதர்களாக, இப்படி தான் உதவி செஞ்சவங்களுக்கே உபத்திரவம் செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாங்களோ, யார் உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்களை பார்த்து பொறாமப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி உயர்த்தி காட்டுறேன் என் செல்வமே. எப்போவுமே உன் வீட்டுக்கு யாராவது ஒரு சிலர் வந்து போகும்போது உன் உடம்புல ஏதாவது ஒரு கோளாறு வரலாம், அல்லது வீட்லேயே கூட ஏதாவது பிரச்சனையோ சண்டை சச்சரவோ வரலாம். அப்படி யார் வந்துட்டு போன பிறகு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நல்லா யோசிச்சின்னா அவங்க யார், அவங்களுடைய பொறாமை குணம் காரணமாக உன் வீட்டில் திருஷ்டி தோஷம் வந்திருக்குன்றதெல்லாம் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. எல்லா உறவினர்களும் இப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 100-90 பேர் பொதுவாகவே அடுத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற வசதிகளையும் அவங்க செய்கிற விதத்தையும் அவங்க வாழ்கிற விதத்தையும் பார்த்து கொஞ்சம் மனசில் பொறாமைப்படக்கூடியவர்களாக, வைத்தறிச்சல் படக்கூடியவர்களாக இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது உன் வீட்டுக்கு வந்து போனாங்கன்னா சின்ன சின்ன அடிபடும், காயப்படும், பண விரயம், வீண் விரயம் உண்டாகும். சில பொருட்கள் நல்ல அழகாக இருந்தது உடஞ்சி போகும், கால் இடறி காயங்கள் கூட வரும். இப்படிப்பட்ட திருஷ்டியை விரட்டி அடிக்கணும்னா நீ என் கோயிலுக்கு வந்து ஓம் சாய்ராம்னு சொல்லி வணங்கிட்டு போகணும் என் செல்லமே. நான் எப்போதுமே உனக்கு துணையாக பாதுகாப்பாக உன் கூட இருந்தாலும் இப்படிப்பட்ட தீய சக்திகள் உன் வீட்டுக்குள்ளே வந்து போகும்போது அது எதிர்மறை அதிர்வலைகளாக உன்னை சுற்றி பரவ ஆரம்பித்து ஏதாவது ஒரு கெட்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி நடக்கும்போது நீ பெருசாக எதுவெல்லாம் கஷ்டப்பட வேணாம். மனசில் என்ன நினச்சிக்கிட்டு என் ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து போனினா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லும் போதே உன்னுடைய திருஷ்டி பரிகாரங்களும் தீய சக்திகளும் தானாகவே சரியாகும்படி நான் செஞ்சு முடிச்சிருவேன். எப்போவுமே ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிற, ரொம்ப ஆசைப்பட்ட இடத்துக்கு ரொம்ப நாள் கழித்து போகிற, இல்லை முதல் டைமாக போகிறேன்னா ஒருபோதும் அதை யாரிடமும் சொல்லாதே. உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் நீ சொல்லலாம். உனக்கு கூட பிறந்தவங்க, உன்னை பெற்றவங்கன்னு உனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லலாம். மற்றபடி அந்நியர்களிடம் சொல்லும்போது சில நேரங்களில் நீ சொன்ன விஷயம் நடக்காமலே போவதை உணர்ந்திருக்கிறாய் தானே. நீ என்னவோ நல்ல மனநிலையோட மகிழ்ச்சியாக தான் உன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருப்ப. ஆனால் அவங்களுக்கு உன் மேலே கோபமோ பொறாமையோ வைத்தறிச்சலோ ஏதோ ஒன்று இருக்க போய் நீ சொன்னதை நினச்சி அவங்க வயிறு எரியும் போது இப்படி நீ நினச்ச காரியம் தடைப்பட்டு போகும். இப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகள் உன்னை சுற்றி இருக்கிறாங்கன்னு தெரிய வரும்போது நீ இந்த கோயிலுக்கு வந்து இந்த தெய்வத்தின் அதிர்வலைகளை உனக்குள் ஏற்றுக்கொள்ளணும். ஓம் சாய்ராம்னு நீ என் நாமத்தை உச்சரிக்கும் போதே உன்னை சுற்றி நல்ல நேர்மறையான அதிர்வலைகள் பரவ ஆரம்பித்து எல்லா தீய சக்திகளும் உன்னை விட்டு நொறுங்கி போயிடும் என் செல்லமே. இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை தனியாக விட்டுறக்கூடாது, தவிக்க விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு துணையாக உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நானே உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துகிறேன். நீ எங்கு போனாலும் நான் உன் கூடவே இருக்கிறேன்றத நீ மறந்துடாதே என் செல்லமே. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் மிகப்பெரிய பலனை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை உச்சரிச்சினா உன் கண்களில் ஒளி மிளிரும், உன் வாழ்க்கையை ஒளியானதாக மாறிவிடும் என் செல்லமே. நீ எனக்காக ஏற்றி வச்ச தீபத்தை
இந்த சாயப்பா நான் ஏற்றுக்கிட்டேன். இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே? ஒவ்வொரு வியாழனன்றும் என்னை மகிழ்ச்சியோடு வழிபடக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர்கள் வழிபாட்டு பூஜையை ஏற்றுக்கிட்டு மனசார அவங்க கேட்டதை மகிழ்ச்சியோடு நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ கூட உனக்கு என்ன வேணும்னு கேட்டினா கண்டிப்பாக அதை உன் கைகளில் நான் வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. இந்த சாயப்பா எப்போதுமே உன் தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்யவும் நிறைவேற்றவும் தயாராகவே இருக்கேன். அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் அது இதுன்னு கண்ட கண்ட சிந்தனைகளோடு இருக்காம, குழப்பத்திலே இருக்காம, சந்தேகத்திலே இருக்காம, முழு மனசோட முழு நம்பிக்கையோடு உனக்கு வேணுங்கிறத என்கிட்ட சொன்னினா போதும். நித்தமும் இனி உன் வாழ்நாளில் ஒவ்வொரு செயலிலும் நீ இறை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் இருக்கும்போது இந்த சாயப்பா உன்னுடைய எல்லா வேலைகளையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவேன். நீ ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இந்த சாயப்பாவோடு இரண்டரை கலந்து வாழும் வாழ்க்கைய நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே உன் மனசில் என்னுடைய ஞாபகம் இருக்கும்படியும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லும்படியும் நீ வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நிச்சயமா உனக்கு துன்பம் செய்யணும்னு நினச்சவனும் செஞ்சவனும் தரிகெட்டு கஷ்டப்படுவதை நீ பார்க்க தான் போகிறாய் என் செல்லமே. நீ செய்கிற வேலையில் இடையூறை கொடுப்பதும் கஷ்டத்தை கொடுப்பதும் நஷ்டத்தை கொடுப்பதும்னு சில மனிதர்கள் வேணும்னே உனக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி தப்பான வதந்திகளை பரப்பி விட்டு உன்னை நிம்மதி இழக்க செய்யணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க அந்த தீயவர்களுக்கெல்லாம் நான் ஒரு வழி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக அமைதியாக இரு. அனுதினமும் உன் வாழ்வில் அருள் செய்ய இந்த சாயப்பா நீ இருக்கும்போது ஏன் வருத்தப்படுற? நிச்சயமா உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உனக்கான நல்லது நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான செல்வங்களையும் நானே கொடுப்பேன் என் செல்லமே. நீ செய்யும் தொழிலையும் உனக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அகன்று நீ எதிர்பார்த்து காத்திருந்த காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். நீயும் எப்போதும் இனிமே நேர்மறை எண்ணத்தோடு ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே இரு. சில தீய மனிதர்களின் தீய பார்வையிலிருந்தும் பொறாமை பார்வையிலிருந்தும் கெட்ட எண்ணங்களிலிருந்தும் கண்திருஷ்டியிலிருந்தும் நான் உன்னை பாதுகாக்கிறேன் என் செல்லமே. உன் குடும்பத்தில் உள்ளவங்களோ அல்லது உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளோ யாராவது ஒருவர் உன்னை அழிக்க நினச்சாங்கன்னா நான் அவர்களை அழித்து அவங்க செஞ்ச விஷயம் எவ்வளவு தப்பானதுன்றத அவர்களுக்கும் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் புரிய வைப்பேன். எப்போவுமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி சாயப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற அந்த நம்பிக்கையோடு இரு. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன் என் செல்லமே. நீ பிறப்பினாலேயோ அல்லது படித்த படிப்பினாலேயோ அல்லது உன் கையில் இருக்க பணத்தினாலேயோ புகழ்ச்சியினாலேயோ வாழ்க்கையில் உயர்ந்து விட முடியாது. நீ மற்றவங்களை எப்படி மதிக்கிற, எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்துகிறாய் என்பதை பொறுத்து தான் உன்னை உயர்ந்த ஆளாக இந்த உலகம் மதிக்கும். என்ன நடந்தாலும் நீ எப்போதும் நீயாக இரு. உறவுகளை இழந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு கஷ்டப்படாம எல்லாரையும் அன்போடு அனுசரித்து போகக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்வில் எல்லாமே சிறப்பானதாகவே நடக்கும்.